காலங்கள் மிக வேகமாக ஓடுகின்றன. சற்று திரும்பி பார்ப்பது போல் பார்த்தால் அபியாசாவின் 20வது ஆண்டு விழா. 5வது ஆண்டு விழாவினுக்கு நான் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தேன். நான் மட்டுமல்ல, என்னோடு திரு லக்ஷ்மி விஸ்வநாதன் அவர்களும் வந்திருந்தார்கள். அவ்வாறு அந்த 5வது ஆண்டு விழாவினுக்கு வந்து அபியாசாவினுடைய மாணாக்கியர்களினுடைய கலை நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து, கோவையில் மிகச்சிறந்ததோர் பள்ளியை திருமதி லாவண்யா சங்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற பெருமிதமும் அதனோடு ஒரு நிறைவும் எங்களுக்கு இருந்தது. அந்த அபியாசா இன்று 20வது ஆண்டு விழாவினை கொண்டாட இருக்கிறது. 20 ஆண்டுகள் என்பது ஒரு நடனப் பள்ளியின் வரலாற்றிலே ஒரு நீண்டதொரு வரலாறு ஆகும். ஏனென்றால் இன்றைய சூழலில் நடனம் கற்றல் என்பது ஒரு முழுமையுமான ஈடுபாட்டோடு அந்த கலையிலே தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தானும் நிகழ்வுகளை நிகழ்த்தி தன் கீழ் படிக்கக்கூடிய மாணாக்கியர்களுக்கும் உரிய முறையிலே சிறந்த வழிமுறையை கற்றுத்தந்து அதன் பின் அவர்களோடு சேர்ந்து தானும் நடனக்கலையில் பயணித்தல் என்பது சற்று கடுமையானது மட்டுமல்ல, பெரியதோர் முயற்சிக்கும் உரியது. அபியாசாவினுடைய அந்த முயற்சி, அதனுடைய அமைப்பாளரும் அதனுடைய நிறுவனருமான திருமதி லாவண்யா சங்கரினுடைய கடினமான உழைப்பு, தான் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்றதில் ஏற்பட்ட தெளிவு, ஆங்கிலத்தில் சொல்லுவது போல ஒரு விஷனரிஸ்டாக இனி வருங்காலத்தில் இந்த கலை எவ்வாறு செல்ல வேண்டும், அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கலை எவ்வாறு செலுத்தப்பட வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து அதன் வழி இந்த கலையை அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஒளி கூட்டுபவராக இருக்கிறார். இவரினுடைய இந்த பணி மேலும் சிறக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும். இந்த 20 ஆண்டுகள் என்பது 40ஆக 80ஆக 100 ஆண்டுகளாக இவைகள் தொடர்ந்து மேலும் மேலும் வளர வேண்டும். நல்ல பல கலைஞர்களை உருவாக்க வேண்டும். வருங்காலத்தினுக்கு நம்முடைய இந்திய பண்பாட்டு களனாய் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுள் இந்த கலையும் ஒன்றாகும். ஆகவே இந்த கலையை முழுமையுமாக கற்று தெரிந்தவர்கள் இந்திய பண்பாட்டினுக்கு, இந்திய கலாச்சாரத்தினுக்கு உரிய விழுமியங்களாக இருக்கிறார்கள். அந்த அளவிலே சிறந்ததோர் விழுமியமாக இருக்கக்கூடிய திருமதி லாவண்யா சங்கர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மேலும் மேலும் இந்த கலையிலே அவர்கள் ஈடுபாட்டோடு இயங்கி இனி வருங்காலத்து மேலும் பல நடனக் கலைஞர்களை அபியாசாவின் மூலமாக தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த 20வது ஆண்டு விழா சிறப்பாக முழுமையுமாக இறையருளோடும் அவர்களினது குரு அருளோடும் இனிது நடந்தேற என்னுடைய வாழ்த்துகள், வணக்கங்கள், நன்றி.